இப்போ ரெட்ரோவுக்கு வந்து நீங்க 235 கோடி நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து பல இணையதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு எதிரா வந்து இது வந்து ஃபேக் வசூல் அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு போய்க்கிட்டே இருக்கு. அது எதனால? ஆக்சுவலி என்ன அவங்க வந்து சரியா அந்த போஸ்ட் படிக்காம சொல்றாங்க. அந்த போஸ்டர்ல அந்த புரொடக்ஷன் நிறுவனம் ரொம்ப தெளிவா 2D என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் பிளஸ் நான் தியேட்ரிக்கல். நான் தியேட்ரிக்கல் அப்படின்னா நாங்க என்னென்ன வியாபாரம் பண்ணோம். வியாபாரம் என்ன பண்ணோம்? மியூசிக் ரைட்ஸ், ஆடியோ பெரிய விலைக்கு வித்திருக்கோம். சேட்டலைட் வந்து ஒரு டீல் பண்ணியிருக்கு. டிஜிட்டல் பெரிய விலைக்கு ஏற்கனவே வித்தாச்சு. அது பிறகு வந்து ஹிந்தி டப்பிங், அதாவது நார்த் இந்தியன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஹிந்தி நார்த் இந்தியன் லாங்குவேஜினுடைய சேட்டலைட் ரைட்டை ஒரு பெரிய விலைக்கு வித்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க என்ன சொல்றாங்க, தியேட்ரிக்கல் அப்படின்றது வேர்ல்டு வைட் தியேட்ரிக்கல். உலக லெவலில் தியேட்ரிக்கல் ரைட். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் சேர்த்து நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லாம் சேர்த்து ஆந்திரா, தெலுங்கானா சேர்த்து ப்ளஸ் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு ப்ளஸ் ஓவர்சீஸில் இருக்கிற பல நாடுகளில் இந்த படம் வெளியாகி இருக்கு. எல்லா கலெக்ஷனும் சேர்த்து ஒரு கிராஸ் கலெக்ஷன். அவங்க முதலே வந்து ஒரு 104 கோடி போட்டிருந்தாங்கன்னா ரெவென்யூ ஷேராக ப்ரொடியூசருக்கு ஒரு 40 கோடி வந்திருக்கும். இப்போது அது இல்லாமல் நாங்கள் வந்து 100 கோடி 104 கோடி அது கிராஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் நாங்கள் வந்து ஒரு 131 கோடி ரூபாய் நான் தியேட்டர்கள் பண்ணியிருக்கோன்றதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அந்த 134 கோடி ரூபாய் யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது. எது நான் தியேட்டர்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், சூர்யா சார் வரும்போதே அவருக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது நான் தியேட்டர்களில். டிஜிட்டல் பெரிய விலைக்கு போகும், ஹிந்தி டப்பிங் பெரிய விலைக்கு போகும், மியூசிக் ரைட்ஸ் பெரிய விலைக்கு போகும், சேட்டலைட் பெரிய விலைக்கு போகும். அப்போ எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த 131 கோடி ரூபாய் வந்து கேரண்டி. இங்கே 104 கோடி ரூபாய் அவங்க கிராஸ் வசூல் சொன்னாங்க. ரெண்டு சேர்த்து அவங்க 235 கோடி.